1978 சத்ய சாய்பாபா அவர்கள் தன்னுடைய கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சுற்றுலா கூட்டிட்டு போயிருக்காரு. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்களுக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிற்கும் போது அங்க இருக்க மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து சத்ய சாய்பாபா கிட்ட சொல்றாங்க, உங்க கூட நான் போட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்க எல்லாருக்குமே இருக்கு, நீங்க எங்க கூட போட்டோ தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல சத்ய சாய்பாபா அவர்கள் சொல்றாரு, கண்டிப்பா என்னுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். போட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப மட்டும் இல்லாம நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற ஒரு வகையில இருக்கும். அதனால என்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுற அப்படின்னு சத்ய சாய்பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ 1978 போலோரைட் அப்படிங்கிற ஒரு கேமரா தான் இருக்கு. அதாவது போட்டோ எடுத்த உடனே மேலேயே பிரிண்டா வந்துரும். அந்த கேமரா தான் இருந்திருக்கு. இதுலதான் நான் உங்களை போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னு சத்ய சாய்பாபா அவர்கள் கிட்ட அந்த மாணவருமே சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல சத்ய சாய்பாபா அவர்கள் போட்டோ எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்த நேரத்துல ஒரு பெண்மணி உங்களுடைய ஆடையை நான் சரி செய்யறேன் அப்படின்னு அந்த நேரத்துல வந்த உடனே சத்ய சாய்பாபா இதுவரைக்கும் யாரையுமே திட்டி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா அந்த பெண்மணி தன்கிட்ட வந்த உடனே ரொம்ப கோவமா, இங்க வராத, ஒழுங்கா அங்க போ அப்படின்னு கத்தி சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சத்ய சாய்பாபா அவர்கள் எல்லார்கிட்டையும் சிரிச்சு தன்மையா பேசக்கூடிய ஒரு மனிதர், ஏன் இவர் திடீர்னு இப்படி ஒரு ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது போட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னலையா, அப்ப அவர் ஒரு காவி நிற உடையதான் அணிஞ்சிருப்பாரு. ஆனா இந்த போட்டோ பிரிண்ட் ஆகி வெளியே வந்த உடனே பார்த்தா தத்தாத்ரேயர் இருக்கார் இல்லையா, அதாவது சாய்பாபாவுடைய முகமும் அந்த தத்தாத்ரேயர் எப்படி இருப்பாரோ அவருடைய அந்த விஸ்வரூபமும் தான் தெரியுது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே மலைத்து போயிடுறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைத்து நிற்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு.